வெல்கம் டு மிஸ்டர் நோபட்ஸ் ரிவ்யூ. அன்றைக்கி நம்ம போகிற சீரிஸ் ரிவ்யூ வந்து மார்வல் ஜாம்பிஸ் 2025 ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா மினி சீரிஸ். இந்த சீரியஸோட ரிவ்யூக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெல்ஸ்மெல் லாகிஸ் உங்களுக்கு நிறைய சீரிஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த சீரிஸோட கதை எங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா வாட் இஃபோட அந்த ஜாம்பி எபிசோட் வந்து கண்டினியூ ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் ஹீரோஸ் ஜாம்பிஸ் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காங்க. அப்படியே பிரிஞ்சிருக்கிற ஒரு 3 பேர், மிஸ் மார்வல், அயன் ஹார்ட், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹாக்காய். இந்த 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு மிஷின் ஒன்று கிடைக்குது. அது வந்து நோவா காப்ஸ்க்கு, அப்படி நோவா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நோவா கிராப்ஸ் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற ஒரு மிஷின். அதை எடுத்து போய் ஸ்பேஸில் வச்சோன்னா அது வந்து டேரெக்டாக நோவாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி ஸோ நோவா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த 3 விமன்ஸும் அதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவங்க அந்த இடத்துல தப்பிச்சாங்கன்னு சொல்லி தப்பிக்கிறாங்க. தப்பிக்கும் போது அவங்க மீட் பண்ணுறாங்க எந்த கும்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க கும்பலை, எலினா, அப்புறம் வந்து எலினாவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்து ஷாஞ்சியோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஷாஞ்சியோட இன்னொருத்தர் இருப்பார், அந்த மாஸ்க் போட்டு இருப்பார், அதுக்கப்புறம் வந்து அந்த ஆண்ட்மேனில் வர அந்த போலீஸ் ஆஃபீஸரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. அவங்களாம் எங்கே ஒன்று சேருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிமோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், கேரக்டர் சிவில் வாரில் வில்லனாக வருவார்ல, அவர் வந்து இந்த அவெஞ்சர்ஸை வந்து அடைச்சி வச்ச ஒரு ஜெயிலையே வந்து அவர் வந்து தன்னுடைய ஷிப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு வருவாங்க. அது சேஃபஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தா நியூ ஆஸ்கார்டுக்கு போகணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஆஸ்கார்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குது. அந்த ஸ்பேஸ் ஷிப்பை யூஸ் பண்ணி ஸ்பேஸில் போய்ட்டு இதை போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒரு ஐடியா. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வாண்டா இருக்கா பாருங்கள், அவன் வந்து குயின் ஆஃப் டெத்தாக மாறிட்டான். ஸோ வந்து வாண்டா வந்து ஜாம்பியாக இருந்து அதுக்கப்புறம் அவளோட பவர்ஸை வந்து அவள் ரீட் பண்ணி லேர்ன் பண்ணி இப்போ வந்து அவளால் வந்து மனுஷியாகவும் மாற முடியும், ஜாம்பியாகவும் மாற முடியும். அதே நேரத்தில் அவளுக்கு அளவுக்கு அதிகமான சக்தி வேணும்னு சொல்லிட்டு அவள் இல்லாத ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இந்த சீரீஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு போய் எல்லோரும் மேனிபுலேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் தாண்டி ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஆஸ்கார்டில் வந்து நம்ம தாரை பார்க்குறாங்க. தார் வந்து பாதி மனுஷனாகவும் பாதி எலும்பாகவும் இருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனோஸ் கூட ஃபைட் நடந்திருக்கும், ஜாம்பி தேனோஸ் கூட. ஜாம்பி தேனோஸ் வந்து தன்னோட பவரை வந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருக்கும் தாருக்கும் சரியான சண்டை நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தார் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பார். பட் வேறு வழியே இல்லாமல் காப்பாற்றி விட்டுருவார். தென் அதுக்கப்புறம் இவங்க அங்கே போயிட்டு அந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சதுக்கப்புறம் நோவா காப்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். இவங்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் நோவா காப்ஸ் இவ்வளோவும் பண்ணாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹெல்ப் பண்ண மட்டும் நீங்கள் போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி விட்டதுக்கப்புறம் இந்த ஜாம்பி பிரச்சனையை நம்ம மிச்சம் மீதி இருக்கிற அவெஞ்சர்ஸ் எப்படி சரி பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது படத்து இந்த சீரீஸோட கதையே. ஓகேங்களா? இந்த சீரீஸில் வந்து லிட்டரல் எல்லாமே நல்லா போயிருக்கும். ஆனால் வந்து எண்டிங் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் படம் பார்த்துருப்போம். அதில் வந்து வாண்டாவுக்கு அவ்வளோ பவர் இருந்தாலுமே அவளால் அவள் நினச்ச வாழ்க்கையை வாழவே முடியாது. ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இருக்க அந்த பட்சத்தில் நான் யோசித்தேன், எப்படா கிளைமேக்ஸ் இப்படி முடிக்கிறீங்கன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து மார்வல் ஜாம்பிஸோட சீசன் 2க்கான ஒரு லீடோட முடிச்சு விட்ருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நேரத்தில் இந்த சீரீஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரை யாரை காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் மார்வலை காமிச்சிருப்பாங்க. ஏன்னே தெரில, ஆனால் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து அவெஞ்சராகவுமே வந்து நம்ம தார் சொல்லிட்டு அது வந்து சீன் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இந்த மார்வல் ஜாம்பிஸில் ஒரு ஒரு டெத்துமே சென்டிமெண்டலாக சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு பயங்கரமான மினி சீரீஸ் வீக்கெண்டுக்கு உட்காந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஒரு எப்படி சொல்லணும், ஒரு குட் சீரீஸ். அதனாலே இந்த சீரீஸ்க்கு நான் ஒரு 4 தருவேன். இதே மாதிரி மூவி அண்ட் சீரீஸ் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி இன்னொரு ரிவ்யூ சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.